அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவுன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நம்ம வீட்டு பூஜை அறைய நாம எப்படி தயார் பண்ணணுங்கிறதையும், நம்ம பூஜை அறை எப்படி இருந்தா அந்த பூஜை அறையில தெய்வீக தன்மை அதிகரிக்கும்ங்கிறதையும் பார்க்க போறோம். நம்ம வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும் இடங்கள்ல முக்கியமான ஒண்ணு பூஜை அறை. வீட்டுல எப்பவுமே தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைஞ்சு இருக்க பூஜை அறைய நம்ம எப்படி வச்சிருக்கோங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். பூஜை அறையில எத்தனையோ சுவாமி படங்கள், சிலைகள் எல்லாமே இருக்கும். இதுல நம்ம இஷ்ட தெய்வங்கள் படங்களை கூட நம்ம வச்சிருப்போம். ஆனா சுவாமி படங்கள், சிலைகளை தாண்டி நம்ம வீட்டு பூஜை அறையில கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள், வழிபடும் முறைகள்னு சில இருக்கு. அந்த முறையில நம்முடைய தினசரி வழிபாட்டை நம்ம மேற்கொள்றதுனால வீட்டுல நன்மைகள் பெருகுவதோட தெய்வத்தின் அருள் எப்பவுமே நிறைஞ்சு இருக்கும். இதுல முதல்ல வர்றதுன்னு பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு. விளக்குகள்ல காமாட்சி அம்மன் விளக்குங்கிறது ரொம்பவும் புனிதமானது. அதோட எல்லா வீடுகள்லயுமே கட்டாயமா இருக்க வேண்டிய ஒரு விளக்கும் கூட. எந்த ஒரு பூஜைக்கும் முன்னாடி பூவும் பொட்டும் வச்சு மங்களத்தோட தீபம் ஏற்றி தினமும் வழிபடத்தக்கது. எப்பவுமே காமாட்சி அம்மன் விளக்கு அடியில 5 ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கப்புறம் விளக்கேற்றி வந்தாலே குடும்பத்துல இருக்கும் வருமான தடை, பணத்தடை இதெல்லாமே அகலும். உலக மக்களின் நன்மைக்காக தவம் இருந்தவர் காமாட்சி அம்மன். அப்படி தவம் இருந்த வேளையில சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள்ள அடங்கியதனால காமாட்சி அம்மனை வழிபட்டாலே அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர வழிபட்ட பலனும் நமக்கு கிடைக்க பெறும்னு சொல்லப்படுது. நம்ம வீட்டுல நம்ம கலசம் வச்சு வழிபடுறது ரொம்பவும் நல்லது. ஆனா இப்ப தேங்காய் வச்சு கலசம் வைக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியறது இல்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நிரந்தர கலசமா எப்பவுமே வைக்கலாம். இதுல சேர்க்கக்கூடிய பொருட்கள்னு பாத்தீங்கன்னா முழுக்க தண்ணீர் நிரப்பிக்கணும். அது கூட கொஞ்சம் பன்னீரும் சேர்த்துக்கணும். மங்களகரமான மஞ்சள், குங்குமம் சேர்த்து மகாலட்சுமிக்குரிய வாசனை மிகுந்த ஏலக்காய் ஒன்னையும் சேர்த்து கூட 2 கிராம்பையும் சேர்த்துக்கணும். இது கூடவே தெய்வீக தன்மையை உண்டாக்கும் ஜவ்வாத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரமும் ஒரு சின்ன துண்டை எடுத்து தூளாக்கி போட்டுக்கணும். அதுல இந்த பித்தளையிலான 5 மாவிலைய வச்சு இந்த தேங்காயும் வச்சுக்கலாம். இந்த கலசத்துல போட்டிருக்கிற எல்லா பொருளுமே நல்ல வாசனை மிகுந்த மகாலட்சுமிக்குரிய பொருட்கள். இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு நல்ல நேர்மறை ஆற்றலை வரவழைக்க கூடும். கூடவே இந்த நிரந்தர கலசத்தை நம்ம வீட்டுல எப்பவுமே நிரந்தரமா வைக்கிறதுனால இந்த கலச சொம்பு எப்படி நிறைஞ்சு காணப்படுதோ அதே மாதிரி நம்முடைய வீட்டுல செல்வ வளங்களும் நிறைஞ்சு காணப்படும். இந்த கலசம் எப்படி முழுமை பெற்று இருக்கோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் முழுமை பெற்று இருக்கும். இந்த கலசத்துல இருக்கிற தண்ணீரை வாரம் ஒரு முறை மாற்றி அந்த மாத்தின தண்ணீரை வீடு முழுக்க தெளிச்சு விட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம வீட்டு செடி கொடிகள்ல ஊத்திரலாம். வீட்டுல மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் நிறைஞ்சு இருக்கணும்னா நம்ம வீட்டு பூஜை அறையில கண்டிப்பா மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதா சொல்லப்படும் பொருட்கள்ல ஒன்றான கண்ணாடிய அவசியமா நாம வச்சிருக்கணும். இந்த கண்ணாடியின் முன் நாம ஒரு கிண்ணத்துல அரிசி நிரப்பி வைக்கலாம். இல்லனா மங்களகரமான பொருட்கள் அந்த கண்ணாடியில பிரதிபலிக்கும்படி வைக்கலாம். இல்லனா இந்த மாதிரி காசுகளை நிரப்பியும் வைக்கலாம். அந்த காசுகள் கூட லக்ஷ்மிக்கு உகந்த சோலி, தாமரை மணி மாலை, கோமதி சக்கரம், குன்றின் மணி, லக்ஷ்மி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒற்றை கண் தேங்காய் இதை எல்லாமே போட்டு அது மேல பூவையும் வச்சு நாம கண்ணாடி முன்னாடி வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கும் போது இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாமே எப்பவுமே அந்த கண்ணாடியில பிரதிபலிக்க கூடியதா இருக்கும். இதனால நம்ம வீட்டுக்கு நல்ல மங்களத்தை உண்டாக்கும். இந்த கண்ணாடிக்கு தினமும் பூஜை செய்யும் போது தீபதூப ஆராதனையும் காட்டணும். கண்ணாடியில தெய்வத்தின் திருவுருவம், அமாவாசை போன்ற நாட்கள்ல நம்முடைய வீட்டுக்கு வரும் முன்னோர்களின் உருவம் இது எல்லாமே பிரதிபலிக்கிறதுனால அவர்களுடைய ஆசியும் நம்ம வீட்டுல நிலைச்சிருக்கும். குடும்பத்துல இருக்கிற பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், பண தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு உயர மகாலட்சுமி வழிபாடு செய்யறது ரொம்பவும் அவசியம். மகாலட்சுமி வழிபாட்டோட செல்வ கடவுளா விளங்கும் குபேரனையும் வழிபடுறது செல்வ செழிப்பை நமக்கு அதிகரிக்கும். அதுக்கு நாம இந்த மாதிரி குபேர குஞ்சம் நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாம். ஒரு தட்டுல பச்சரிசி போட்டு அது மேல குபேர குஞ்சம்னு சொல்லப்படுற இந்த படியை வச்சு அதுல 3 கைப்பிடி அரிசியை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதுல சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாமே லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த பொருட்கள். முதல்ல இந்த மாதிரி மஞ்சள் நிற சோலி 5 போட்டுக்கணும். அடுத்ததா 5 கோமதி சக்கரங்களையும் போட்டுக்கலாம். அது கூடவே 5 தாமரை மணி மாலையும் சேர்த்துக்கணும். பணத்தை ஈர்த்து தரக்கூடிய குன்றின் மணியும் 5 கணக்குல சேர்த்துக்கலாம். மகாலட்சுமிக்கு பிடித்தமான சங்கு இருந்தா இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது லக்ஷ்மி குபேர நாணயம். இந்த நாணயத்தையும் நம்ம இந்த லக்ஷ்மி குபேர குஞ்சத்துல போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் 5 1 ரூபாய் நாணயங்களையும் போட்டு 3 கைப்பிடி அரிசிய போட்டு இந்த குஞ்சத்தை நிரப்பிக்கணும். இது மேல நம்ம லக்ஷ்மி காசு, விக்கிரகம் இதெல்லாம் இருந்தா வைக்கலாம். நான் எப்பவுமே இந்த லக்ஷ்மி குஞ்சத்து மேல நம்ம வீட்டுல இருக்கிற அன்னபூர்ணி தாயாருடைய சிலையை தான் வைக்கிறது வழக்கம். இதனால நமக்கு சகலவித செல்வங்களோட தனதானிய விருத்தியும் உண்டாகும். நாம
இந்த அன்னபூர்ணி தாயாருடைய கைகள்ல இருக்கிற கரண்டியிலாகட்டும் கிண்ணத்திலாகட்டும் வெறுமனே விடாம எப்பவுமே 4 பருக்கை அரிசிய போட்டுதான் வைக்கணும். இந்த மாதிரி லட்சுமி குபேர குஞ்சத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில தொடர்ந்து வச்சு வழிபட்டு வர்றதுனால நம்ம வீட்டுல இருக்கிற வறுமை நிலை நீங்கி பணம் எப்பவுமே தங்கு தடை இல்லாம வர்றதுக்கான வழி பிறக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுல வைக்கக்கூடிய வலம்புரி சங்கு வந்து ரொம்பவும் தெய்வீக தன்மை வாய்ந்ததாகும். இந்த வலம்புரி சங்க நம்ம வீட்டுல வைக்கும் போது அதை பராமரிக்கிறதுக்குன்னு சில வழிமுறைகளும் உண்டு. அதாவது இந்த வலம்புரி சங்க வந்து காலியா நம்ம எப்பவுமே வைக்க கூடாது, அதே மாதிரி தரையிலுமே வைக்க கூடாது. இதுக்குள்ள நம்ம கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி மகாலட்சுமிக்கு விருப்பமான ஏலக்காய், பச்சை கற்பூரம், துளசி, வெற்றிலை, லவங்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்களை போட்டு வைக்கிறது சிறப்பானதா இருக்கும். இதை எல்லாமே நம்ம முறையா பின்பற்றினால் மட்டுமே இந்த சங்கின் வடிவில மகாலட்சுமி நம்முடைய வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்வா. இவ்வளவு நாளும் நம்ம வீட்டுல இருக்கிற இந்த சின்ன குத்து விளக்குகளுக்கு வந்து தட்டு சரியா அமையாமையே இருந்துச்சு. நீங்களும் சில பேர் வந்து சொல்லிட்டே இருந்தீங்க. இப்ப வந்து நம்ம ஸ்ரீயா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லயே இந்த சின்ன சின்ன தட்டுகள் வந்திருந்தது. அதுவே வந்து இந்த விளக்குகளுக்கும் சரியா அமைஞ்சிருச்சு. நாம செய்யற எந்த ஒரு காரியங்களுமே நாள், நட்சத்திரம், கிழமை இதை எல்லாமே பார்த்து செய்யும் போது அதுல தடைகள், தாமதங்கள் ஏற்படுறது இல்ல. நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்கள் வந்து ரொம்பவும் புனிதமா கருதப்படுது. இதை தீட்டு இருக்கும் சமயங்கள்ல நிச்சயமா தொடவே கூடாது. தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பொருட்களை சுத்தம் செய்யவும் கூடாது. ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல ஒரு சில பொருட்களை வாங்குறதுனால நல்லதுன்னு வாங்க கூடாதுன்னு சொல்றதும் உண்டு. இதை எல்லாமே கவனிக்காம நம்ம செயல்படும் பட்சத்துல நமக்கு வரக்கூடிய நல்ல பலன்கள் தள்ளி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே மாதிரி பூஜை பொருட்களை தேய்க்கிறதுக்கும் ஒரு நாள், கிழமை உண்டு. வெள்ளிக்கிழமை பூஜைக்கு அதுக்கு முந்தைய நாளான வியாழக்கிழமையே பூஜை பாத்திரங்களை சுத்தப்படுத்திடுறது தான் சரியானதாகும். அந்த மாதிரி சுத்தப்படுத்தின பூஜை பொருட்களை உலர்ந்த துணியால தொடச்சு அப்படியே வச்சிடணும். அதுல மஞ்சள், குங்குமம் அப்பவே தடவக்கூடாது. பூஜை செய்யும் நாளான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் மஞ்சள், குங்குமம் வச்சு அலங்காரமும் செஞ்சு பூக்களையும் போட்டு பூஜையும் செய்யணும். அந்த மாதிரி வியாழக்கிழமையே நீங்க பூஜை செய்யறதா இருந்தா அதுக்கு முதல் நாளே நீங்க இந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம். வாரம் ஒரு முறையாவது, 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது பூஜை பாத்திரங்களை சுத்தம் செஞ்சுதான் நாம பயன்படுத்தணும். பூஜை பொருட்கள்ல பச்சை நிறத்தை எந்த காரணத்தை கொண்டும் படிய விடக்கூடாது. அந்த மாதிரி பச்சை படிந்தா குடும்பத்துக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும். தினமும் பூஜை பாத்திரங்களை கழுவ முடியலனாலும் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லனா துணி வச்சு நீங்க விளக்குகளை தொடச்சிட்டு கூட எண்ணெய் ஊத்தி நீங்க திரும்பவும் திரி போட்டு தீபம் ஏத்தலாம். மேலும் பூஜை பொருட்களை கை தவறி கூட நம்ம கீழே போடக்கூடாது. ரொம்பவும் கவனமா இதை வந்து கையாளணும். பூஜை அறையில வைக்கக்கூடிய விளக்குகள், சிலைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வெறுமனே கீழே வைக்காம ஒரு தட்டு வச்சு அது மேல அரிசி பரப்பி மஞ்சள், குங்குமம் போட்டு அது மேலதான் வைக்கணும். அக்ஷதை, பூ போட்டும் கூட நீங்க வைக்கலாம். இது இல்லாம நீங்க வெறும் மனை வச்சு அது மேல வைக்கிறீங்கன்னா அப்படியே சாதாரணமாவே வைக்கலாம். மனை வைக்காத போதுதான் நம்ம இந்த மாதிரி தட்டுல அரிசி பரப்பி வைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகள் இருக்கும்போது நம்ம தனித்தனியா மனை வச்சு வைக்க முடியாது. அதனால ஒரு தட்டுல அரிசி பரப்பி அது மேல இந்த சிலைகளை இந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி விளக்குகளுக்கு நம்ம தட்டு இல்லாதப்போ வெற்றிலை, வாழை இலை வச்சு கூட நம்ம தீபம் ஏத்தலாம். இது இல்லைனாலும் நம்ம செம்பருத்தி இலை வச்சு கூட இந்த தீபங்களை ஏத்தலாம். எப்பவுமே நம்ம குலதெய்வத்துக்காகவும் தனியா ஒரு விளக்கு ஏத்தி வைக்கணும். இந்த விளக்க வந்து நந்தா விளக்கு, அதாவது ஆண் விளக்குன்னு சொல்வாங்க. இந்த தீபம் நடுப்பகுதியில திரியோட எப்பவுமே எரியும் வண்ணம் இருக்கிறதுனால இத வந்து குலதெய்வத்துக்கு ஏத்துறதுக்கு ஏற்ற தீபமாவும் கருதப்படுது. இத அகண்ட தீபம், ஜோதி தீபம்னு சொல்றது உண்டு. நம்ம வீட்டுல இவ்வளவு நாளும் சிவலிங்கம் வச்சு நான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா சிவலிங்கம் இருந்தா அது கூட நம்ம நந்தி பகவானையும் வச்சுதான் வழிபாடு செய்யணும். அதனால இந்த மாதிரி சின்ன சைஸ்லான நந்தி சிலைய வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில பூஜைக்காக வச்சிருக்கேன். அதையும் வந்து வெறுமனே வைக்காம அதுக்கான ஒரு சின்ன தட்டு வச்சு அது மேலதான் இந்த நந்தி பகவானையும் வச்சிருக்கேன். இந்த மாதிரி சிலைகளுக்கெல்லாம் நம்ம பொட்டு வைக்கும் போது அந்த சந்தனத்து கூட கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து, கொஞ்சம் ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதை எல்லாமே சேர்த்து நாம இதால பொட்டு வைக்கும் போது நம்ம பூஜை அறையே நல்ல வாசனையா இருக்கும். சாதாரணமாவே நம்ம பூஜை அறையில நாம பூஜை நாட்கள், விசேஷ நாட்கள்ல கொஞ்சம் ஜவ்வாத வந்து எல்லா இடங்கள்லயுமே தூவி விடலாம். இதனால எப்பவுமே கோவில மாதிரி நறுமணம் இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நான் வந்து வெள்ளிக்கிழமை பூஜைக்கு என்னுடைய பூஜை அறையை எப்படி தயார் பண்ணுவேங்கிறதுக்கான வீடியோ பதிவை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வெள்ளிக்கிழமை பூஜைக்கான பதிவை வந்து உங்களுக்கு அடுத்து வர்ற பதிவுல டீடைலா வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை இதோட இங்கே முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.